மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். தேர்தலையொட்டி பலம் காட்ட தயாராகும் தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாடு கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் சர்ச்சைக்குள்ளான ஆளுநர் உரை. சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் நடைமுறைக்கு முடிவு கட்டுவதே தீர்வு என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. (2026) தேர்தல் என்பது ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம். இனம், மொழி, நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் என்று திமுகவினருக்கு முதல்வர் ஸ்டாலின் மடல். கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு அமைப்பு. கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்களின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து தீர்வு காண நடவடிக்கை. அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு. காலை விருந்துடன் நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் வெறுப்புணர்வுடன் உதயநிதி பேசி வருவதாக பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. நீதிமன்ற கண்டனத்திற்கு ஆளானவரை துணை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கவும் வலியுறுத்தல். The High Court also yesterday has passed strictures against the hate speech of Udayanidhi Stalin, and I demand that Udayanidhi Stalin should immediately be removed from the government for trying to create communal disharmony. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனி சின்னத்தில் போட்டியிடும். பியூஷ் கோயல் உடனான சந்திப்புக்கு பின் ஜி.கே. வாசன் அறிவிப்பு. பலமான மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. தனி சின்னத்திலே தமாக போட்டியிடும். பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி செய்தார் ஜான் பாண்டியன். 10 தொகுதிகளின் பட்டியலை வழங்கியுள்ளதாக பேட்டி. 10 சீட் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் தான் நடத்துவாங்க. கொடுத்துட்டு வந்திருக்கோம், பேச வேண்டியிருக்காங்க. நல்லபடியாக முடியும் நம்புறோம். இல்லை நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என பழனிசாமி நம்பிக்கை. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரும் வெற்றி பெறும் என்றும் உறுதி. நடைபெற்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி. மதுராந்தகத்தில் பிரதமர் தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்ட மேடையில் மாம்பழ சின்னம். பிளவுபட்ட பாமகவில் யாருக்கு சின்னம் என முடிவாகாத நிலையில் அன்புமணி படத்துடன் இடம்பெற்ற மாம்பழம். ஒருவருக்கொருவர் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்தால் அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறும்? தஞ்சை திமுக மகளிர் அணி மாநாட்டு திடலை பார்வையிட்ட பின்னர் அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் கனிமொழி பேட்டி. யாரை சேர்த்தாலும் உடன்பாடே இல்லாதவர்கள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அது எப்படி வெற்றி பெற முடியும்? முதல் தேர்தலிலேயே விஜயின் தாவேகாவுக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறது தாவேகா. குறைந்தபட்சம் 5 விழுக்காடு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா போட்டியிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் நிபந்தனை.
தவேக போட்டியிடாத தொகுதிகளில் விசில் சின்னம் வேறு வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தவேக அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது. ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில் என தவேக தலைவர் விஜய் அறிக்கை. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டுவிட்டது. தவேகவுக்கு சின்னம் வழங்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கீடு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வழங்கப்பட்ட டார்ச் லைட் சின்னத்தை மீண்டும் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். இருபத்து 3 ஆண்டுகால ஓய்வூதிய பிரச்சனையை தீர்த்து வைத்தது திமுக அரசுதான். ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் சட்டமன்றத்தில் முதல்வர் உறுதி. 23 ஆண்டுகால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களெல்லாம் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்றேன், உறுதியா சொல்றேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். தமிழகத்தில் சிக்குன்குனியா நோய் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொசுக்களை ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விமர்சனம். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துதில்லை. இந்த கொசுனால தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்குன்குனியா ஏற்பட்டு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மீது புகார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க குவிந்த இளைஞர்கள். கடந்த சில நாட்களாக உயர்ந்து வந்த தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கு விற்பனை. தேதி திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையில் கனமழை. இன்றும் நாளையும் நீலகிரி, கொடைக்கானலுக்கு உறைபனி எச்சரிக்கை. சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் போராட்டம். சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டிய காவல்துறையினர். ஐநாவுக்கு போட்டியாக உருவாகிறதா ட்ரம்ப் தலைமையிலான அமைதி வாரியம்? பாகிஸ்தான், இந்தோனேஷியா, எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார் நாடுகளை தொடர்ந்து இஸ்ரேலும் இணைந்தது.